அப்படியே குடும்பத்தின் மக்களாய், நண்பர்களாய், இந்த நாளிலே இந்த விசேஷித்த குடும்ப நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஒருவேளை நிறைய பேருக்கு என்னைய தெரிஞ்சிருக்காது. நான் யாருன்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நேராக நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இல்லாட்டி உங்களுக்கு கடைசி வரைக்கும் இவரது யார் தானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்னுடைய பெயர் சார்ல்ஸ் மணி, என்னுடைய மனைவி நான்சி ஜெமிமா. நாங்கள் 2 பேரும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதுனாலே இந்த நாளிலே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இந்த சீட்டு எங்கள் கைகளின் மேலே விழுந்திருக்கிறது. ரைட், இதுக்கு மேல என்னை பத்தி எது சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால ஜெபிக்க நாம் கடந்து செல்வோம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே எதை செய்தாலும் நாம் ஜெபித்து செய்வது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். எனவே இந்த நாளிலே நாம் ஜெபித்து இந்த முக்கியமான இந்த வைபவத்தை தொடங்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தம்பதியினரை அபி எம்டன் இவர்களை இணைத்தவர் நீர் சுவாமி, இம்மட்டுமாய் நடத்தினவரும் நீர்தான் சுவாமி, இனிமேல் நடத்த போகிறவரும் நீர்தான் சுவாமி. எனவே இந்த நாளிலே உம்முடைய கரத்திலே இந்த வைபவத்தை உம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் மக்களாய், நண்பர்களாய் இந்த நாளிலே நாங்கள் வந்து இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவார்களாக என்று சொல்லி வாழ்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இருக்க போகிற ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, இந்த ஐக்கிய வேளை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் மூலமாகவும் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாக்கி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்களுடைய கரங்களிலே ஒரு பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து பாடல் தாள் கிடைக்கலன்னா தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, உங்களுக்கு பாடல் தாள் கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பாடல். அந்த பாடலை நாம் இந்த மக்களை நாங்கள் வாழ்த்துகிற வண்ணமாக நாம் பாட போகிறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஏன் இந்த நேரத்துல இந்த பில்டிங்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய கடவுளுடைய கிருபை. காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்க ஒரு பில்டிங்ல பாம்பேல இருந்து திடீர்னு கீழே விழுந்துச்சு. சோ என்னடா நல்ல நேரத்தில் இந்த மாதிரி அபசகுணமா பேசுறான்னு நீங்க யோசிக்க கூடாது. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மாதிரி இந்த பில்டிங் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபை இல்ல. சோ நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகள், முக்கியமாக அபி எம்டன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பெண்ணினுடைய வாழ்விலே ஒரு ஆண், ஒரு பெண், அவருடைய வாழ்க்கையில பல நாட்கள் மகிழக்கூடிய மறக்க முடியாத நாட்கள். ஒரு ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எக்ஸாம் முதல் நாள் பாஸ் பண்ற நேரம் ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்ல, வேலை கிடைச்ச நாள் ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள், திருமணம் ஆன பிறகு அது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த விதமான அழகான மகிழ்ச்சியான நாட்கள் உண்டு. அதே வண்ணமாக பெண்ணுக்கு மிக மகிழ்ச்சியான நாள் தான் வயதுக்கு வருகிற அந்த ஒரு நாள். ஒருவேளை அது என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா பின்னாடி யோசித்து மகிழ்வார்கள். அதுக்கு பிறகு வழக்கம் போல திருமணம் பிக்ஸ் பண்ணுகிற நாள், அது ஒரு மகிழ்ச்சியான நாள். எல்லாத்த விட இல்ல, நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். கரெக்ட் தானே? ஏன்னா இவங்க 2 பேரும் ஐடியில் இருக்கிறதுனால என்னை விட இவங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் இல்ல. அதுக்கு பிறகு 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து, அது ஈஸியான நாள் கிடையாது. எந்த ஆணுக்கும் அந்த வேதனை புரியவும் புரியாது. நானும் அதனால தைரியமா சொல்றேன், எந்த ஆணுக்கும் அந்த வேதனை புரியவே புரியாது இல்ல.
சோ கவனமா கேட்டுங்க. அந்த 9 மாசம் ரொம்ப கஷ்டமா சூழ்நிலையில போய் தூங்க முடியாம, எழும்ப முடியாம, உட்கார முடியாம, அப்பப்ப வாந்தி எடுத்த கஷ்டப்பட்ட பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த தாய் அந்த முகத்தை முதலாவது முறையாக பார்க்கிற நேரத்திலே அந்த 9 மாதத்தில் உள்ள அந்த வேதனை ஒரு க்ஷண பொழுதிலே மறைந்து போய்விடுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உந்தன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இல்ல. சோ அந்த நாட்களை சகோதரி அவளோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். 2 விதமான உணர்வுகள் உங்க பெண்கள் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஞாபகப்படுத்துகிறேன் இல்ல, ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருக்கிறதுனால வலிக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு, எப்படா என் குழந்தைய பாப்பேங்கிற ஒரு ஆசை. கரெக்டாமா? கட்டுதானே? இப்ப இருக்கக்கூடிய ஒரு நியதி இல்ல, இதையெல்லாம் மனதிலே கொண்டு வைத்தவர்களாய் இவ்வளத்தையும் செய்கிற நேரத்தில் நமக்கென்று ஒரு எதிரியானவன் இருக்கான். அவனும் எவ்வளவோ நமக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் தேவன் வெற்றி சிறந்தவர். எனவே சேர்ந்து பாடல் தாளை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் பாட போகிறோம். குடும்பத்தை வாழ்த்துகிற வண்ணமாக, நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற வண்ணமாக சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். இந்த நாளிலே நான் ஒரு பெரிய பிரசங்கத்தையோ ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியோ நான் இங்கே எடுக்க வரவில்லை. அதற்கு நீங்கள் ஆயத்தமாகவும் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். என்ன இந்த காலை வேளை சரிதானே? சோ இந்த தம்பதியினரை இந்த நாட்களுக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை வாழ்த்தி ஜெபித்து
அவருடைய கரங்களிலே நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய நேரம் அதிகபட்சம் போனால் 5 to 6 நிமிடங்கள். இப்ப நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் இல்ல? ரைட், ஓகே. வேதாகமத்தில் 2 பெண்கள், 2 பேரும் பிரசவமாக இருக்கிறார்கள். ஒன்று வயதான ஒரு பெண்மணி, இன்னொன்று வாலிப பெண்மணி. ஒன்று வயதான பெண்மணி, இன்னொரு பெண்மணி திருமணமே ஆகவில்லை, ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெண்மணி வயோதிப பெண்மணி, இன்னொரு பெண்மணி வாலிப பெண்மணி என்று சொன்னேன் இல்ல? நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பெண்மணி இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனிதனை வயிற்றில் சுமக்கிறாள். இன்னொரு பெண்மணி உலக ரட்சகரை சுமக்கிறாள். 2 பெண்மணிகள். இப்ப இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 2 பெண்மணியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். இது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். 2 பெண்மணிகளும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். சந்தித்த உடனே இந்த மூத்த வயதான அந்த பெண்மணி அந்த வாலிப பெண்மணியை பார்த்த உடனே சந்தோஷத்துல அழகாக வாழ்த்துகிறாள். அந்த வாழ்த்துதலை ஏற்றுக்கொண்ட இந்த வாலிப பெண்மணி திரும்பவும் அந்த சகோதரியையும் வாழ்த்துகிறாள். என்ன ஆச்சரியம் பாருங்க. வேதாகமத்தில் சில நடக்கிற சம்பவங்கள் நமக்கே புரியாத சில சம்பவங்கள் இல்ல? இப்ப நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஒரு கர்ப்பமாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய அனுபவத்துல இன்னொரு கர்ப்பமாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவள் வாழ்த்துகிறாள். அப்படி என்றால் ஓகே, அந்த மைக் அவள் ஒழுங்கா வேலை செய்யறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. சின்ன கிரௌடா இருக்கிறதுனால நம்ம இங்கே தாக்கலாம். நல்ல கவனமா கேட்டுங்க. ஒரு கர்ப்பமாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு கர்ப்பமாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்த்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மரியாளின் கீதம், எலிசபெத்தின் கீதம் அப்படின்னு சொல்லி அதுல வருது பாத்தீங்களா? இப்ப இதுல நான் நிறைய எல்லாம் பேச போறது கிடையாது. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வாழ்த்துதலை விட உலகத்துல ஒரு கர்ப்பமாய் இருக்கக்கூடிய பெண்ணை வாழ்த்துவதற்கு இதைவிட மிக சிறப்பான வாழ்த்துதல் உலகத்தில் இருக்கவே முடியாது. அது இருக்கவே முடியாது. நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இதைவிட அழகான ஒரு வாழ்த்துதல் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாழ்த்துதலில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கவனமா கேளுங்க. லூக்கா எழுதியவர் ஒரு டாக்டர். அந்த பகுதியை எழுதினவர் ஒரு டாக்டர். இயேசு கிறிஸ்து மரித்த நேரத்தில் டெத் சர்டிபிகேட் கொடுத்ததும் இந்த லூக்கா தான். இவர் தன்னுடைய 1வது அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய வசனத்தை நல்லா பாருங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். திரும்ப வாசிக்கிறேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இல்ல, இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்கிற இந்த 2 பேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், வல்லமையுடையவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. திருமணமாச்சு இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குனீங்க இல்ல, சகோதரி கர்ப்பமுற்றாள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கர்ப்பத்திலே ஜீவனை வைத்தது யார்? இல்ல, புரிய மாட்டேங்குது. இட்ஸ் a mystery. இந்நாள் வரைக்கும் இந்த உயிரை உள்ள வச்சது யாருன்னு யாருக்கும் தெரியாது. சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை என்னவென்றால், உங்கள் கர்ப்பம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த கர்ப்பத்தை உருவாக்கியவர் யார் என்றால், சொல்றேன் கேட்டுங்க. என் கையில ஒரு 10 கிராம் பெண் இருக்கு. இந்த பெண்ணை கையை அப்படியே எடுத்துட்டேன்னா 2 கீழே விழுந்துரும். கரெக்ட் தானே? ஏன்? கிராவிட்டி படிச்சிருப்பல, படிச்சா தானே? ரைட், ஓகே. சோ இதெல்லாம் அப்படி கீழே விட்டா அப்படி கீழே விழுந்துரும். நமக்கு 10 கிராம் பெண்ணை கூட அந்த ரகத்துல நிக்க வைக்க முடியாது. கேட்டுதானே? இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் வெயிட் இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகம் வெயிட் எவ்வளவுன்னு தெரியுமா? 6 × 24 0 உள்ள டன். அவ்வளோ வெயிட் உள்ள இந்த உலகத்தை என் தேவன் அந்த ரங்கத்துல நிக்க வச்சிருக்காரு. ஒரு ஸ்டாண்டு கிடையாது. அது உலகத்தை அது தன்னைத்தானே 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு சூரியனை 1000 கிலோமீட்டர் செகண்டுக்கு சுத்தி வருதாம்.
அத்தனை வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இந்த கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த இந்த கற்பத்தை கொடுக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே ஒரு வார்த்தையில் இந்த முழு உலகத்தையும் படைச்ச தேவன். ஆமா ஐயா, இந்த இடத்துல ஒருவேளை வேதனையோடு யாராவது உட்கார்ந்து இருக்கீங்களோ, வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களோ, நான் இந்த உலகத்துல ஏன் வாழ்றேன்னு வேதனையோடு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் வல்லமையுள்ளவர். இரண்டாவது, அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது செகண்ட் ஹேண்ட் பிளெஸிங் கிடையாது. God does not give you the best blessings. இப்போ குழப்பமா இருக்குல்ல? God does not give you the best blessings. God gives you only the very best blessings. கடவுளுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப சொல்றேன், God does not give you the best blessings. He gives you only the very blessed blessings. எனக்கும் என் மனைவிக்கும் 31 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. இல்லை, நான் கல்யாணம் ஆன புதுசில் நான் கூட யோசிச்சு பார்த்தேன், என் மனைவி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலகலன்னு பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் 31 வருஷம் கழிச்சு யோசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவியை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றால் நான் ஊழியக்காரன், என் ஊழியத்தில் உள்ள வேதனை அத்தனையும் புரிந்து கொள்ளக்கூடிய என் மனைவி. சிலர் யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லணும் எனக்கு ராத்திரி சோறு கிடைக்காதுங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்ல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எனக்கென்று ஒன்றை கொடுத்தால் he will give only the very best. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ முடிக்க விரும்புகிறேன், ஒரு கர்ப்பிணி பெண் இன்னொரு கர்ப்பிணி பெண்ணை வாழ்த்துகிறது எப்படி என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் உங்க 2 பேருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், வல்லமையான தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். ஊழியக்காரர் என்ற முறையிலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே தாயையும் சேயையும் பிரித்தெடுத்து இதன் மூலமாக உலகத்துக்குள்ளே ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த கணவன் மனைவி மேல நேரா நம்முடைய கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை அவங்க மேல நீட்டலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இறங்க வேண்டும். நான் ஏன் கையை தூக்குறேன்னு அர்த்தம் இல்லாமல் அல்ல, நம்முடைய கரங்களை நீட்டுவதன் நோக்கமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கரங்களை அவர்கள் மேலே உயர்த்தி அப்படியே ஒரு நிமிஷம் தர்றேன், மௌனத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே இவர்கள் வாழ்க்கையிலே புத்திர பாக்கியத்தை தருவீராக. அந்த நாட்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீ தருவீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரே சுவாமி. இந்த நாளிலே இவர்கள் இருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே இவர்களுடைய மகிழ்ச்சியிலே நாங்களும் பங்கு பெற்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே ஒரு ஆங்ஸைட்டி நிறைந்த நாட்கள் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, இவர்களை வேத வசனம் ஒவ்வொரு நாளும் இவர்களை நடத்தட்டும் சுவாமி. தேவையான எல்லா நன்மைகள், தேவையான கிருபைகள், சரீர சுகம், நல்ல ஞானம், சரியான நடத்துதல், தேவையான மருத்துவ வசதி எல்லாம் சரியான நேரத்திலே தேவன் அழகாக நீர் கொடுத்தருள்வீராக என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் மக்களாய் நண்பர்களாய் இவர்களை மறுபடியுமாய் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே ஒரு நற்செய்தியை கேட்டு உமக்கு நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.
மொத்தமாக எங்களுக்கு இந்த நாளில் நற்செய்தி ஷேர் பண்ண பிரதர் சார்ல்ஸ் மணி அவங்களுக்கும் அவங்க கூட வந்திருக்கிற அவங்களோட வைஃபும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட ப்ரேயர்ஸும் உங்களோட வாழ்த்துதலும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் எப்போவுமே. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மனைவி சார்பாகவும் என் சார்பாகவும் அவங்க பேச மாட்டாங்க அவ்வளோவா, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும்.